வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் முக்கியமாக இன்னொரு விடயத்தோடு வந்திருக்கின்றோம். கடந்த உரையாடலில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில், குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் நடக்கின்ற பாலியல் துஷ்பிரயோகங்கள் போன்ற விடயங்கள் தொடர்பில் உரையாடுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான ஆய்வாளர், எழுத்தாளர், கவிஞர் மற்றும் முகம் நூலினுடைய ஆசிரியர் நட்சத்திரன் செவிந்தியன் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். நீங்கள் ஏற்கனவே அறிந்தது போல புலனாய்வு ஆசிரியராகவும் அவர் செயற்பட்டு வருகின்றார். பல்வேறு பல்கலைக்கழக மோசடிகளையும் வெளியில கொண்டு வந்தவர். வணக்கம் நட்சத்திரன். வணக்கம் ஜெயபாலன். இன்றைக்கு என்ன, நாங்கள் கடந்த உரையாடல்ல நாங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடந்த கலைப்பிட பேராசிரியருடைய விடயங்கள் தொடர்பில் ஆழமாக பார்த்திருந்தோம். இவ்வாறான நிகழ்வுகள் மற்ற இடங்களையும் நடக்குது. குறிப்பாக பிரதனியா பல்கலைக்கழகத்திலும் இவ்வாறான விடயங்கள் நடந்திருக்கின்றது. அது தொடர்பாக நீங்கள் உங்களுடைய முகநூல்லையும் பிளாக் ஸ்பாட்லையும் நீங்கள் எழுதியிருந்தீர்கள். அங்க உள்ள நிலைமைகள் எப்படி இருக்காது? அந்த பிரச்சனைகள் என்ன நடக்குது? அங்க உள்ள பிரச்சனை என்னென்றால், அங்க இப்ப ஒரு தமிழ் பேராசிரியர் சோசன் செலுத்துறை என்றால் நீண்ட காலமா பேராசிரியராக இருக்கிறார். அவர் முதுகலை மாணிக்கு அவர்தான் கோஆர்டினேட்டராக இருக்கிறார். அப்ப போன 2025 பிப்ரவரி மாசத்துல தமிழ் மாஸ்டர் செய்த 2 பெண்கள், ஒரு வவுனியா மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் ஒரு முறையான முறைப்பாடு ஒன்றை பல்கலைக்கழகத்திடம் கொடுத்தார்கள். இவரால் தாங்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு செக்ஷுவல் ஹராஸ்மென்ட்க்கு உள்ளாக்கப்படுவதாக அதன் முறையாக கொடுக்கப்பட்ட முறைப்பாடு நீண்ட காலமாக விசாரணை. அப்ப அந்த முறைப்பாடு வந்த உடனே பல்கலைக்கழக நிர்வாகம் செய்தது அவரை அந்த மாஸ்டர்ஸுக்கு பொறுப்பான கோஆர்டினேட்டர் பதவியிலிருந்து அகற்றினது மட்டுமே தவிர, அதோட அந்த விசாரணைக்கு போறதுக்கு முதல் அவரை அகற்றினதோட, ஆனா அவர் கலைப்பீடத்துக்கு தொடர்ந்தும் விரிவுரைகள் செய்வதை அனுமதித்தது. அப்ப போன நவம்பர் மாதம் அளவிலே ஒரு விசாரணை ஒன்று ஆன்லைன்ல நடந்தது. அந்த 2 பெண்களும் இந்த விசாரணைக்கு பிறகு இந்த பல்கலைக்கழகத்துல மாற்றங்கள் நடந்தது. இதற்கு முன்னாடி ஆனா அந்த பெண்களுக்கு அவர் குற்றம் இழைத்தவர் அல்லது அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைச்சதா? அதுல இல்ல, அதான் அந்த விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்குது. இன்னும் நடந்து கொண்டு இருக்கு விசாரணைகள். 2025 நவம்பர் மாதத்துல ஆன்லைன்ல இந்த 2 பெண்களையும் அவர்கள் விசாரிச்ச பேனல் நியமிக்கப்பட்டிருந்தது. ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பேனல் உண்டு. அந்த பேனல் இவர்கள்ட்ட வாக்குமூலங்களை ஆன்லைன்ல எடுத்தது. அது யாழ் மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணுக்கு அன்றைக்கு மழையா இருந்தபடினால ஆன்லைன்ல இன்டர்நெட் பிரச்சனை இருந்ததால அவட போன்ல தான் வாக்குமூலம் வாங்கினதும் அப்படி என்று சொல்லப்பட்டது. அப்படி இருந்து கொண்டிருக்கும் போது இடையில ஒன்றை சொல்லணும் என்றால், 2017ஆம் ஆண்டுல பிரதான பல்கலைக்கழகத்துல ஒரு சிங்கள மாணவி, ஒரு மாஸ்டர் செய்த மாணவி, அவ ஒரு லெக்சராயும் அங்கே இருந்தவர். டென்டிஸ்ட்ரி படிச்சவங்க, ஒரு டென்டிஸ்ட்ரி டீன் செக்ஷுவலா ஹராஸ்மென்ட் பண்ணது. இந்த விஷயம் போன வாரமும் பார்த்திருக்கிறோம் நினைக்கிறேன். அப்ப அதை சொன்னோட அவ கம்ப்ளைண்ட் பண்ணோடனே அதுக்கும் ஒரு ப்ரிலிமினரி கமிஷன் வச்சு போட்டு இவங்க கவுன்சிலுக்கு அது போயக்குள்ள அவங்கள அதை ரிஜெக்ட் பண்ணி போட்டாங்களே. ஏனென்றால் அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன, அந்த குற்றவாளியை காப்பாற்றிட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னென்றால், அவன் அந்த முறைப்பாட்டை காலம் தாழ்த்தி கொடுத்திருக்கிறான். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நகைப்புக்குரியது. பிறகு அந்த பாதிக்கப்பட்ட மாணவி இப்ப விரிவுரையாளராக இருக்கிறார். அந்த சிங்கள மாணவியும் விரிவுரையாளரும் அவன் என்ன செய்தால், அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கில அதனை இலங்கை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அது பிறகு அது இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு இப்ப ஒரு 2-3 மாசத்துக்கு முதல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஒரு பிழையான செயல் என்ன, அந்த பேராசிரியர் டீன், இதுக்கு பொறுப்பா இருந்தவர் ஒரு சிங்கள பேராசிரியர், இனிமேல் இலங்கையில எந்த பல்கலைக்கழகத்திலே பதவி வகிக்கக்கூடாது, ஆசிரியராக விரிவுரையாளராக இருக்கக்கூடாது என்று தீர்ப்பளித்து, அதோடு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் சம்பந்தமாக எல்லா துறைகளும் பல்கலைக்கழக எல்லா துறையினருக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும், இது சம்பந்தம் அறிவூட்டல் கவுன்சிலிங் என்று சொன்னது. அதுக்கு பிறகு இந்த மாணவிக்கு கம்ப்ளைண்ட் பண்ண மாணவிகள் 2 பேருக்கும் நீண்ட காலமாக இந்த பதிலும் வர இல்லை. அப்ப அதுல ஒரு மாணவி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு முறையிட்டவர். பிறகு இந்த விசாரணையின் தாக்கத்தாலையும், எந்த விசாரணையின் தாக்கம், உச்சநீதிமன்றம் அந்த முடிவின் தாக்கத்தாலே இதே பிறகு ஏப்ரல் மாதத்துல இதை கவுன்சிலுக்கு கொண்டறினோம். அப்ப கவுன்சில் என்ன செய்தென்றால், சட்டத்தின்படி முதல்ல நாங்கள் மீடியேஷனை கொடுக்கலாம். மீடியேஷனை அந்த மாணவிகள் ஏற்றுக்கொள்ளாட்டி ஒரு முறையான ஃபார்மல் இன்குவரி பேனல் ஒன்றை நியமிக்க வேண்டும். அந்த அடிப்படையில இப்ப அது நடந்திருக்குது. அது அனைவரும் அந்த மாணவிகள் முறையான இதுக்குத்தான்
மீடியேஷனுக்கு தயாரில்லை என்று சொல்ல போயினோன்னு தான் நினைக்கிறேன். அப்ப அது இதுக்கு போகுது, விசாரணைக்கு போகுது. இப்ப ஆனா இந்த ஒரு விஷயம் விளைக்கப்பட்டிருக்கே என்னன்னு இந்த மீடியேஷனுக்கு போக சொல்லி பல்கலைக்கழகம் சொல்லுது. அதான் இலங்கை சட்டங்களே அப்படியெல்லாம் இருக்குதப்பா. இப்ப சில சட்டங்களே இப்படிதானே, பிடிஏ ம். மாதிரி இதெல்லாம் யூனிவர்சிட்டியில் எழுதின சட்டங்கள். இப்ப யாழ் பல்கலைக்கழகத்துல நாங்கள் கடந்த வீடியோல கதைச்ச அந்த ஃபார்மர் டீனுக்கு அவங்க ஒன் மேன் கமிஷன் வச்சு அந்த கமிஷன்ல இருந்து மீடியேஷன் இல்லாம ஒரேடியா ஃபார்மல் இன்கொயரி போக சொல்லி கவுன்சில் தீர்மானிச்சது. ஆனா இவங்க அந்த சட்டத்துல அதுக்கு இடம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன மீடியேட் பண்றதுன்னா இது என்ன கூட்டி கொடுக்குறோம்? அதான். இது செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், சீரியஸ் கிரைம். முதல் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் அதுல பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்குது என்றதை அந்த கமிட்டி ஏற்றுக்கொண்டிருக்கு. அடுத்தது போகணும், குறைந்தபட்சம் ஒரு ஆப்ஷனை கொடுத்திருக்கணும், இதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது முறையான விசாரணைக்கு போலாம் வந்து. அந்த பெண்கள் இதுவரையுமே முறையான விசாரணைகளை தான் எதிர்பார்க்கணும். ஆனா என்னென்றால் இது ஒரு நீண்ட கால ப்ரோசஸாகவும் இருக்குல்ல. இது எப்ப இந்த கம்ப்ளைண்ட் பிப்ரவரி 25 கொடுத்த குற்றச்சாட்டு ஜூன் மாசம் தான் அவைக்கு முதல் முறையாக ஒரு கடிதம் பெறுகிறது. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா. இதுதான் இந்த பல்கலைக்கழகங்களின் அடுத்த பிரச்சனை. அது இலங்கையில சட்டத்துறையிலையும் இருக்குது. அந்த காலத்துல ஒரு வகையிலேயே அந்த இப்படியான முறைப்பாடு கொடுத்த பெண்களை களைப்படைய செய்யறது, சோர்வடைய செய்யறது. அவர்கள் திருமணத்துக்காக காத்திருக்கின்ற பெண்கள் அவர்களுடைய வயது இல்லை வந்து அப்படித்தானே இருக்குது. பல்கலைக்கழகம் முடிஞ்சா அந்த காலகட்டங்கள் அவருடைய திருமண வயது காலகட்டங்கள். அவர் திருமணம் செய்து போனா பிறகு இந்த வழக்குகளை எடுக்கல. அந்த பிரச்சனையும் இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு திட்டமிட்டு செய்கிற மாதிரி தான் அது அந்த வழக்கை நீட்டு போகப்படுறது. அந்த திட்டங்களும் இருக்குது. இந்த சுவாசன் பற்றி, இந்த சுவாசன் ஜலத்துறையை பற்றி இப்ப உங்களுக்கு முதலே தெரியும் இவரை பற்றி. இல்ல நீங்கள் அது பேர் சொல்லுகின்ற பொழுது நான் நினைக்கிறேன் வேற அந்த என்ன சொல்றது பிசினஸ் நூலகர் என்று சொல்லி நூலகவியலாளர் செல்வராஜாவை பற்றி எழுதினதாலதான் அவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டி வந்தது. அவர் ஒரு மிக தரம் தாழ்த்து தான் அந்த பதிவை போட்டிருந்தார். ஒரு விரிவுரையாளர் அப்படி எழுதியிருப்பார் என்றது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதனாலதான் நான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டி வந்தது. ஆனா அதுக்கு பிறகு பத்மநாப ஐயர் இவருடைய மேற்படிப்புக்காக என்னட்ட காசு உதவி செய்யும்படி கேட்டிருந்தவர். அப்ப நான் சொன்னா இவர் இப்படி மோசமான தரம் குறைவா எழுதியிருக்கிறார், இவருக்கு நாங்கள் என் மேற்படிப்புக்கு நீங்களே உதவி செய்ய வேணும். பத்மநாப ஐயர் இங்க உள்ள அரச உதவியில தங்கி இருக்கிற ஒரு மனுஷன். அவர் மற்றவர்கள்ட்ட தனவந்தர்கள்ட்ட காசு வேண்டித்தான் இப்படியான உதவிகளை செய்யறார். அதாவது அவருடைய காசும் அல்ல. அது தவறில்லை. இவ்வாறான தவறான மனிதர்களை மேல கொண்டு வரதும் ஒரு தவறான விஷயம் இல்லை. இந்த குறிப்பிட்ட பேராசிரியருடைய, தமிழ் பேராசிரியருடைய முழு வரலாற்றை நாங்கள் பார்த்தால், இவர் நாங்கள் ஏற்கனவே கதைத்த யாழ் பல்கலைக்கழக ஃபார்மர் டீனை விட இவர் அதிகளவான முக்கியமா பாலியல் குற்றச்சாட்டுகள் செய்த ஒருவர் நாங்கள் அறிஞ்ச வரையில். அதுக்கு முதல் இவற்றை ஒரு சின்ன வரலாற்றை சொல்லுவோம். என்னென்றால், பிரதான பல்கலைக்கழகத்துல ஒரு 2010ஆம் ஆண்டுக்கு முதல் ஒரு தமிழ் விரிவுரையாளருக்கு ஒரு வெற்றிடம் பெறுது. இந்த வெற்றிடத்துக்கு இப்ப நாங்கள் சொல்ற செல்லத்துறை சுதர்சனும் கம்பபாரதி ஜெயராஜின் ஸ்ரீ பிரசாந்தனும் போட்டியினார். இதுல ஸ்ரீ பிரசாந்தன் தான் சீனியர். அவர் சுதர்சனுடைய லெக்சரா இருந்திருக்கார். அந்த காலத்துல டெம்பரரி லெக்சரா இருந்திருக்கார். அவருக்கு கீழே சுதர்சன் படித்திருக்கிறார். அதற்கு பின்னாடி பிரசாந்தன் வேற பல்கலைக்கழகங்கள முக்கியமாக திறந்த பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளராக இருந்திருக்கார். அப்ப அவருக்கு ஒரு நீண்ட கால ஆசிரியர், அந்த பல்கலைக்கழக ஆசிரியர் வரலாறு எல்லாம் இருக்குது. அப்ப இவர் 2 பேரும் போட்டியிடுகின்ற போது அதுக்கு நடுவராக வந்தது தமிழ் விரிவுரையாளர் பதவிக்கு பேராசிரியர் நூமானும் பேராசிரியர் துரை மனோகரனும் வந்து அவர்கள் செல்லத்துறை சுதர்சனைத்தான் விரிவுரையாளராக தெரிவு செய்தார்கள். சுதர்சன் வந்து பிரசாந்திட்டு தானே படிச்சவர் ஒரு கொஞ்ச காலம் என்றாலும். அப்படி இருக்க என்னென்று பிரசாந்த விட்டுட்டு சுதர்சனை அவர்கள் தெரிவு செய்தார்கள். நூமாண்டையும் துரைமனோகரன்டையும் செல்ல பிள்ளை சுதர்சன். துரைமனோகரன் அந்த டிபார்ட்மெண்டே ரன் பண்ணாமல் சுதர்சனையை ரன் பண்ண விட்டவர் நினைக்கிறேன். அவர்கள் தெரிவு செய்கிறார்கள் சுதர்சன் செல்லத்துறைய. சுதர்சன் என்ற அந்த பிசினஸ் நூலகர் என்ற பிரச்சனை வருகின்ற பொழுது அன்னைக்கு நூலகவியலாளர் செல்வராஜா துரைமனோகரனோடையும் இந்த பிரச்சனை சம்பந்தமா பேசி இருந்தவர். நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் அந்த துரை மனோகரனும் சுதர்சனம் கிட்டத்தட்ட ஒரே வேவ்லென்த்ல இருந்திருக்கிறோமோ. ஸ்ரீ பிரசாந்தனுக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி ஏனென்றால் அவருக்கு தான் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் தான் இலங்கை நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறார். கம்பபாரதி சொல்றார், பிரச்சனை இல்லை, நான் என்னால முடிஞ்சதை ஹெல்ப் பண்றேன், தன்னுடைய சீடனுக்கு இதை வழக்க தொடருங்க.
அந்த வழக்கு தொடர்ந்தால் அது கிட்டத்தட்ட 5 ஆண்டு 6 ஆண்டு காலம் இழுபட்டது. அந்த அளவு காலமும் சுதர்சன் தான் லெக்சரரா இருக்கிறார், தமிழ் விரிவுரையாளராக. இப்ப நீதிமன்றம் என்ன மாதிரி தீர்மானிக்குது என்றால், இந்த 2 பேர்ட்ட ரெக்கார்ட்ஸையும் எடுத்து, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதோ இன்னும் எல்லாம் எடுத்து, மற்றது வேண்ட அந்த பல்கலைக்கழக விதிக்கோவைக்கு ஏற்ப யாரை தெரிவு செய்வோர் கொண்டதுக்கு ஏற்ப நீதிமன்றம் பரிசீலித்து பார்த்து இவருக்கு தான் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட இருக்குது ஸ்ரீ பிரசாந்துக்கு. ஆகவே ஸ்ரீ பிரசாந்தையே நியமிங்கோன்னு சொல்றாங்க. அப்ப இவியலுக்கு வேற வழியில நீதிமன்றத்தின் உத்தரவு, இவியல் விட்ட பிள்ளைகள் தெரிய வருது, நுமானந்தரவனும். அப்ப நீதிமன்றம் சொல்லுது, அந்த பிறகு அந்த சீனியோரிட்டி இதன்படி அதுவும் பிரசாந்த் தான் கொடுக்கணும். அந்த 5 வருஷமா அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது. அதான் சீனியர் ப்ரொஃபஸரா காலத்துல வரக்கூடிய மாதிரி சிறத்தான் அந்த 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுக்கணும்ட்டு அப்படி கொடுத்தாச்சு. இது ஃபேக்ட். இந்த வழக்கு சம்பந்தமா இன்றைக்கு அந்த படங்களை நான் அனுப்பி வரேன். அந்த வழக்கு நம்பர், வழக்கு இலக்கம் அப்படியான இது ஒரு 2015-16 காலப்பகுதியில் என்னோடு முகநூல் மூலமாக அறிமுகமாகிற செல்லத்துறை சுலசனுக்கு சொன்னது ஒரு பச்சை போய். அவர் என்ன சொன்னால், அந்த வழக்கில தான் ஒரு தலித் என்றும், இவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் சுலசன், அதற்காக தான் தெரிவு செய்யப்படவில்லை என்றும் இந்த முதல் பேனல் இன்டர்வியூல தமிழ் விரிவாளருக்கு தெரிவு செய்யப்பட்டது ஸ்ரீபிரசாந்தனம் என்றும், தான் வழக்கு போட்டது என்றும், சில தவறான பொய்கள் அவதூறுகளை எல்லாம் கம்பபாரதி ஜெயராஜ பற்றியும் அவர் பரப்ப விட்டார். அதாவது அவர் சொன்னதாகவும் அம்பட்ட பிள்ளைக்கு என்னத்துக்கு விரிவுரையாளர் பதவி என. உண்மையில நடந்தது என்ன? மற்றது அதுல அவர் நீங்க விழுந்துட்டீங்களா நினைக்கிறேன் கொஞ்ச காலம். இல்ல அதை நான் நம்பிட்டேனப்பா. இப்ப உங்கள்ட்ட காசு கிட்ட மாதிரி இப்ப ஒரு பிஹெச்டி செய்ய போய்க்குள்ள என்னட்டையும் காசு கிட்டவர், தனக்கு புத்தகங்கள் வேண்ட இது கண்டு. அப்ப என்னால அந்த முறை ஹெல்ப் பண்ண முடியல. இல்லாட்டி நான் ஹெல்ப் பண்ற சூழல இருந்தா ஹெல்ப் பண்ணிருப்பேன். அப்ப ட்ரப்புக்குள்ள விழுந்தது மட்டும் இல்ல, நான் அதை நீண்ட காலம் அதுதான் உண்மையாண்டு நம்பிக்கொண்டு வந்தேன். அந்த அடிப்படையில தான் இந்த காசும் சேர்த்திருக்கிறாரு நினைக்கிறேன் தன்னுடைய. இல்ல அதுக்கு நாங்கள் இப்ப வருவோம். அப்ப இந்த பொய்யை இவர் பல இடங்கள்ல சொல்லிக் கொண்டு தெரிஞ்சிருக்கார், தான் விக்டிம். அத பிறகு மற்றது அதுல இவருக்கு இன்னும் குற்றஞ்சாட்டினது பேராசிரியர் மகேஸ்வரன் தான் தன்னை எடுக்க விடாமல் தடுத்ததென்றும். இவரை தான் எடுத்தது மகேஸ்வரன் அந்த பனல்லையே இருக்கே இல்ல, அதுல இருந்தது நூமானும் துருவமனகரனும். ஆனா பிறகு விட்ட நடவடிக்கைகள்ல சந்தேகங்கள் வந்தபடினால, முக்கியமா நானும் நீங்களும் ஒரு கட்டுரை விஷயத்துல நாங்கள் ஒரு இடத்துல சந்திச்சாங்க. அந்த செல்லன் கந்தையன் மேயரா வந்தது. அந்த செல்லன் கந்தையன் மேயரா அந்த நூலக திறப்பு விஷயத்த புலிகள் தடுத்ததுக்கு அவர் ஒரு தலித்தண்ட ஒரு பொய் பல மட்டங்கள்ல பரப்பப்பட்டது. சோபா சக்தி, நிர்மலா, ராகவன், இப்படி பலவே. அதுல நாங்களெல்லாம் விசாரணையா செய்தோண்டு போய்க்குள்ள, நீங்களே செய்தோண்டு போய்க்குள்ள, அதுல ஆனந்த சங்கரி இந்த விசுவாசி என்றதுக்காகத்தான் அதை புலிகள் தடுத்தார்களே தவிர, ஆனந்த சங்கரி கூட்டமைப்புல இருந்துட்டு பிரிஞ்சு புலிகளை விமர்சிக்கிறா இருந்தபடினாலே தவிர ஆனா இவர் அந்த விடயத்துல போய் ஒரு வீடியோ ஒன்று செய்து வெட்டி ஒட்டி அதுக்கு பிறகு இவற்ற நடவடிக்கைகளை சந்தேகம் பிறகுக்குள்ள இவரை பற்றி படிவா விசாரிச்சு கொண்டு போய்க்குள்ள இவரை பற்றி கேள்விப்பட்ட தகவல் எல்லாம் தூக்கி வாரி போட்டது. அதுக்கப்புறம் தெரிஞ்சது இல்லை, இதுல விரிவுரையாளராக தெரிவு செய்யப்பட்டது செல்லத்துறை சுலசன் தான், பிரசாந்தன் தான் வழக்கு போட்டு வந்தது, பிரசாந்தன் தான் அதுல விக்டிம், இதெல்லாம் தெரிய வந்தது. அப்ப பிறகு இவரை பற்றி அறிஞ்சு கொண்டு போய்க்குள்ள இவர்ல பல மோசடிகள் இருக்குது. ஒன்று, பெண் மாணவிகளை காம வேட்டையாடுவது, மற்றது நிதி சேகரிப்பது. அதாவது தன்னுடைய பிஹெச்டி படிப்புக்காக என்று அதிகளவான நிதி சேகரிப்பது. அதுக்குள்ளேயே நாங்கள் வருவோம். மற்றது இந்த புலியிங், ஹராஸ்மென்ட், மாணவர்களை மிரட்டுறது, தனக்கு கீழே இருந்து வந்த விரிவுரையாளர்களை அவர்கள் பிஹெச்டி செய்யும் போது அவர்களை பற்றின அவதூறுகளை, அவர்கள் இந்தியாவிலே பிஹெச்டி செய்யும் போது அவர்களை பற்றிய அவதூறுகளை, பொய்களை அவர்களுடைய சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி அவையில் தனக்கு கீழே தன்னை ஏற்றுக்கொள்ற மாதிரி தனக்கு உரிய ஆளாக வராவிட்டால் அவர்களுடைய பிஹெச்டியை குழப்புறது, இப்படியான பல வேலைகளை அவர் செய்து வந்தார். இந்த எல்லா விஷயங்களையும் அவர் ஒரு காஸ்டே ஒரு கார்டா யூஸ் பண்ணுவார், தான் ஒரு விக்டிம் என்று. ஆனா இந்த வழக்கிலேயே அதுக்கும் இது எந்த சம்பந்தம் இல்லைன்னு தெரியும். இவற்றை முதல் எந்த மாணவிகளை காம வேட்டையாடுற விஷயங்களை நாங்க பார்த்தால், இவர் எனக்கு சொன்ன இன்னொரு பொய் என்னென்றால், தனக்கு இன்னும் திருமணமாக இல்லை, அது காரணம் என்றால் தன்னுடைய தமக்கை திருமணம் செய்யாம இருக்கிறார். அதை பற்றி விசாரிச்சு கொண்டு போய்க்குள்ள இவர் பல்கலைக்கழக விரிவுரையாளராக வருவதற்கு முதல் ஒரு ஹைஸ்கூல் டீச்சராக இருந்தார். அந்த காலத்துல ஒரு புலம்பெயர்ந்து பெண்ணை இவர் திருமணம் செய்திருக்கார். ஒரு மிக குறுகிய காலத்திலே அந்த பெண் இவரோடு வாழ முடியாது என்று ஒரு டிவோர்ஸோ விவாகரத்தை எடுத்து விலகி சென்று விட்டார். பிறகு இவர் ஒரு ஹைஸ்கூல் டீச்சராக இருக்கும் போது, தமிழ் பாடம் படிப்பிக்கும் போது, அங்கேயே ஒரு பெண் மாணவிய ஹைஸ்கூல்
மாணவிய டியூட்டரிலேயோ எங்கேயோ குரூம் பண்ற வேலைகள் செய்து வேண்டும். அந்த பெண் பிற்பாடு இப்ப ஒரு இலக்கியங்கள் எழுதுற மாதிரி ஒரு இலக்கியவாதியாக இருக்கிறார். அவர் கூட பிரதனியா பல்கலைக்கழகத்துல இவர் விரிவுரையாளராக இருக்கிற போது, மாணவியாக வருகிற போது அவருக்கு தமிழ்ல ரொம்ப ஈடுபாடு இருந்தும் இவர் அந்த துறையில இருக்கிறார்ன்றதுக்காக அரசியல் துறையோ, அவருடைய பேரை நான் சொல்லியிருந்த மாணவியின் பேரை, வேற ஒரு துறையை படிச்சுத்தான் அவர் பட்டம் பெற்று போனவர். அதை விட இன்னொரு முக்கியமான பிரச்சனை நடந்தால், இவர் ஒரு கலைப்பீட மாணவியை, தன்னுடைய மாணவியை தான் திருமணம் செய்யறோம் என்று சொல்லி வன்னி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாணவியை அவரோட ஒரு உறவை ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த ஒண்டா பேர் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறது, உறவில் இருந்தார்கள் எல்லாரும் செய்யற வேலை எல்லாம் செய்திருக்கிறார். துறை தலைவரா இருந்தது அந்த டைம்ல துறை தலைவர் பிரசாந்தன் நினைக்கிறேன். பிரசாந்தனுக்கு ஒரு கடிதம் பெறுகிறது. தமிழ்துறை தலைவருக்கு ஒரு மொட்டை கடிதம். அந்த மொட்டை கடிதத்துல இவர் 2 பேரும் இந்த விரிவுரையாளரும் மாணவரும் ஒரு உறவில் இருக்கணும், ரிலேஷன்ஷிப்ல இருந்தா இது பெறுது. அப்ப துறை தலைவர் 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார். பிரசாந்தன் விசாரிச்சா சுதர்சனம் மறுத்துட்டார். அப்படி தங்களுக்கு இடையில ஒன்றும் இருக்கல. அந்த மொட்டை கடிதத்தை ஒரு வேளை ஒரு தமிழ் படம் ஒன்று இருக்குது, ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் என்று ஒரு புவனேஸ்வர பின்ன படம். அவன் என்ன சொல்றா, ஒரே நேரத்துல 3-4 பேரோட ரிலேஷன்ஷிப் இருக்கிறது, ஒரு பெண் தன்னை திருமணம் செய்ய அப்படி ஒரு எந்த ஒரு கட்டத்துல அதை வெட்டி விடுவோம் என்று யோசிக்கக்குள்ள தானே அந்த பெண்களோட இருந்த படங்களை அவருடைய பெற்றோர்களுக்கு அனுப்பி விடுறாரு. அவன் பெற்றோரே அந்த உறவை முறிச்சு வைக்கிறான். இந்த மொட்டை கடிதத்தை சுதர்சனே போட்டிருக்கலாம். இந்த மொட்டை கடிதம் போட்டா பிறகு அந்த பெண் அவமானத்துல பிறகு யூனிவர்சிட்டி விட்டு விலகி போய் இப்ப ஒரு திருமணம் செய்தவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டார். அது ஒரு 2வது கேஸ். பிறகு அப்ப இந்த 2 மாணவிகள், முதுகலை மாணவிகள் இப்போது இவர் மீது முறையான முறைப்பாடு கொடுத்து விசாரணை நடந்து வருகிறது. முன்னாடி இவரே அந்த மாஸ்டர்ஸ் கோஆர்டினேட்டராக போடுவதை அந்த போடுகிற நிலை வருகின்ற போது துறை தலைவராக இருந்தவர் அதை எதிர்த்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கார், எனக்கு இப்படி ஒரு கடிதம் வந்தது, இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்தது, இதை விட வேறு ஒரு ஆளை நாங்கள் மாஸ்டர்ஸுக்கு கோஆர்டினேட்டரா போடுவோம் வேண்டாம். அப்ப நூமான் ரிட்டர்ன் பண்ணி இருக்கணும். ஆனா நூமான் அதில் இருக்கிறார். அவருக்கு ஒரு மூத்த பேராசிரியரா, அவருக்கு ஒரு விரிவுரையாளர் எல்லாம் பாருங்க, அந்த மாஸ்டர்ஸ் படிப்பிக்கிற டீச்சிங் இதுல ஏதோ இருக்கிறார். அப்ப அவர் இதற்கு எதுவுமே சொல்லவில்லை. அவர் தன்னுடைய மௌனத்தின் மூலம் அங்கீகரித்தவர். ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரியே, துறை தலைவர் எதிர்பார்த்த மாதிரியே இவர் வந்த பிறகு 2 மாணவிகளை துஷ்பிரயோகம் செய்ய வழிக்கிட்டு அந்த மாணவிகள் முறைப்பாடு செய்து இப்ப நடந்து கொண்டு இருக்குது. அந்த 2 மாணவிகளையும் அவர் துறை தலைவராக வந்த பிறகுதான் அபியூஸ் பண்ணிக்கிறார். யார் துறை தலைவராக வந்த பிறகு? சுதர்சன் வரை இல்லையே. பிரசாந்தன் துறை தலைவர். இவர் மாஸ்டர்ஸ் கோஆர்டினேட்டரா வந்தா, அதாவது மாஸ்டர்ஸுக்கு இவர் தான் பொறுப்பு, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது. மற்றது பிறகு இவர் இடைக்காலத்துல PhD செய்ய போயிருக்கிறார் இந்தியாவில, தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துல. அங்கிருந்து கிடைத்த ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, அங்கே ஒரு பிராமண வீட்டுல தங்கி இருந்ததாகவும், அந்த வீட்டு தாயினுடைய மகள் இவரை விட பல மடங்கு வயது குறைந்த பெண். அங்க இவர் அந்த தாயை கேட்டிருக்க அந்த மகளை தனக்கு திருமணம் செய்து வைக்க சொல்லி, அது பிறகு பேராசிரியர்களே தலையிட்டு பஞ்சாயத்து செய்யற அளவுக்கு பிரச்சனையாகி அப்படி அங்க பிரச்சனை நடந்திருக்கு. பிறகு என்னுடைய இந்த jeffnafashion.com-ல இந்த சுவசனுக்கு எதிரான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 2 பெண்கள் மாஸ்டர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் இவற்றை வரலாற்று எழுதின கட்டுரை எழுதினா பிறகு அதை நான் சோசியல் மீடியாலையும் போட்டா பிறகு ஒரு முஸ்லீம் பெண் ஒருத்தி வந்து பிரதிநிதிகளை படித்த முஸ்லீம் பெண் கீழே கமெண்ட் பண்ணினார், இவரால் நான் பாதிக்கப்பட்டேன், நான் அது இது பிறகு இன்பாக்ஸ்ல போய் சொன்னா, அவர் அந்த பெண் தன்னுடைய முஸ்லீம் பெண் மாணவி தன்னுடைய ஸ்டோரியே சொன்னார், நான் இவ்வாறு இவரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டேன் என்று. அந்த மாணவி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது கலைமானியில சுவர்சன் அப்பதான் PhDக்கு வெளியில போறார் அங்க தஞ்சாவூர். அப்புறம் அந்த மாணவி இடைக்காலத்துல இந்தியாவுக்கு ஒரு கல்வி சுற்றுலா போயிருக்கிறேன் அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளாலே. அப்படி போறது அந்த இடத்துல சுவர்சனை சந்திக்கிற போது, இந்த மாணவிகள் எல்லாரும் சந்திக்கிற போது எல்லாரும் இது இந்த மாணவியின் வாக்குமூலம், அதுவும் என்னுடைய ஜெஃப்னாஃபேஷன்ல வந்தது. அந்த மாணவி டெலிஃபோன் நம்பர் எல்லாம் பெருமையா பிறகு அந்த மாணவியோட இவர் தொடர்ந்து கதைத்தாராம். தொடர்ந்து வச்சு கொண்டு இவர் சொன்னாராம், தனக்கு சில சிக்கல் இருக்குது, தனக்கு இன்னும் திருமணமாக இல்லை, தனக்கு திருமணமாக இருந்த பெண் தன்னுடைய சகோதரிக்கு திருமணம் செய்ய ஆகிறது காலம் அவருடைய, தானும் அதை கொஞ்சம் கால தாமதமாக வைத்திருக்க விரும்புற போது அந்த பெண் தன்னை விட்டுட்டு போயிட்டா, அப்படி பிரச்சனை அஞ்சலி போட்டு இந்த பெண் இந்த சில கவிதைகளை செப்பனிட்டு கொடுக்கறது, திருத்தி கொடுக்கறது, அப்படி எல்லாம் ஒரு குரூமிங் வேலையில செய்து கொண்டு ஒருக்கா போட்டிருக்காரு, பிச்சை போட்டிருக்காரு. இப்ப அந்த டீன் போட்ட மாதிரி பித்தான் இவர் அதை விட வித்தியாசமான ஸ்டைல போடுவார். என்ன போட்டாருன்னா, நானும் என்ன திருமணம் செய்ய போறேன், நீ ஒரு முஸ்லீம் என்றாலும் எங்கட குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளாட்டியும் நான் உனக்காக உன்னை திருமணம் செய்யறேன், உன்னுடைய அம்மா அப்பாவோட வந்து கதைக்கிறார். கலைமானி முஸ்லீம் மாணவியர். அப்ப
அப்ப அந்த மாணவி அலர்ட் ஆயிட்டா. அவ அதுக்கு பிறகு இந்த தொடர்பை துண்டிச்சுட்டா இவரோட கதைக்கிறத. அதுக்கப்புறம் அந்த மாணவி 3ஆமோ 4ஆம் வகுப்பு 4ஆம் ஆண்டு கலைமானி பிரிவுல படிச்ச ஒன்றிருக்கைக்குள்ள இவர் பிஹெச்டியை முடிச்சுட்டு வாரார். இவர் பிஹெச்டியை முடிச்சுட்டு வந்துட்டு அப்ப அந்த பெண்ணுக்கு வேறு சில சிக்கல்கள் இருந்த போல அந்த பெண் மாணவிக்கு அந்த யுனிவர்சிட்டி அட்டெண்டன்ஸ் ஒழுங்கா செய்யல. இவர் வந்து சொன்னாரா, உன்னுடைய அட்டெண்டன்ஸ் எல்லாம் குறைவா இருக்குது. இது அந்த மாணவி தந்த வாக்குமூலத்துல இருக்கு. உன்னுடைய அட்டெண்டன்ஸ் எல்லாம் குறைவா இருக்குது. உன்னை எக்ஸாம் எழுத மாட்டேன், விட மாட்டேன். நீ ஒரு இரவு என்னோட வந்து நான் சொல்ற மாதிரி நடந்து கொண்டான். இது என்னன்னு சொல்லப்படுதுன்னு தெரியும் தானே. நான் இன்னும் எக்ஸாம் எழுத விடுறேன். அந்த மாணவி மிக கோபத்துல ஒரு தன்மானம் மிக்க துணிகரமான மாணவி என்னோட இது செய்துதான் நான் எக்ஸாம் எழுத அலைவரன்னுட்டு அவ போயிட்டா. போனால் அவருக்கு ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு கடிதம் பெறுது. இப்பதான் அந்த மாணவிக்கு தெரியுது அதுக்கு பொறுப்பா இவர் இல்ல. இவர் அதை மிரட்டலா பாக்குறாரு. அப்ப அந்த மாணவி பிறகு கலைமானி பரீட்சை எழுதி அந்த பட்டம் எடுத்துட்டான். எடுத்து போட்டு பிறகு மாஸ்டர் செய்ய வாரா. மாஸ்டர் செய்ய வருகிற போது அந்த மாணவிக்கு திருமணம் ஆயிட்டது. பெற்றோர்கள் செய்ததுக்கு திருமணம். இப்ப மாஸ்டர்ஸுக்கு வந்தா இவன் அப்ப கோஆர்டினேட்டரா வந்துட்டார். சுவசன் செல்லத்துறை மாஸ்டர்ஸ் கோஆர்டினேட்டரா வந்துட்டார் 2023 காலப்பகுதியில. அப்ப அந்த மாணவி சொன்ன வாக்குமூலத்திலே இருக்குது தனக்கு ஒரு கருச்சிதைவு ஏற்பட்டது. இந்த பிரச்சனையால இவரும் அதுக்குள்ள இருக்கிற அப்படின்னால தான் அதை இப்ப தற்காலிகமாக மாஸ்டர் ஸ்டடீஸ் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். இதுல ரிப்போர்ட் பண்ணப்படாத எத்தனை கேஸ்கள் இருக்கலாம். அதான் எங்களுக்கு தெரிஞ்சதே இவ்வளவா இருக்கின்ற பொழுது ரிப்போர்ட் பண்ணப்படாத கேஸ்கள் இவ்வளவு இருக்கு. ரெண்டாவது, முதல் முறையாக 2 மாஸ்டர்ஸ் மாணவிகள் கம்ப்ளைண்ட் பண்ணினாங்க. முறையான முறைப்பாடு. இந்த மாஸ்டர்ஸ்ல சில 2 வித்தியாசம் இருக்கு. என்னென்றால், ஒன்று இதை பே பண்ணி படிக்கணும். ஒரு 60,000 ஏதோ அது கூட ஏதோ கட்டி படிக்கிறவன் இவேண்ட காசு. 2வது, இந்த 2 மாணவிமாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும். அப்ப இந்த பாய் ஃப்ரெண்டோட போய் இவங்களோட லெக்சர் இப்படி செய்யறாரு அப்படி கேட்கிறார். இவர் என்ன செய்வார் என்றாலாம், ஒரு மாணவிக்கு சொல்லுவாராம், நீ பாய் ஃப்ரெண்டுக்கு சொல்லாமல் நீ அங்க மாஸ்டர் செய்ய வரும்போது எந்த ரூம்ல வந்து தங்கலாம். இவற்ற ரூம் எங்க இருக்குன்னா இவர் அந்த யுனிவர்சிட்டியில கொடுத்த பிரதனியா குவார்டர்ஸ்ல இவர் இல்ல. இவர் கண்டியில ஒரு வீடு எடுத்து இருக்கிறார். அது இப்படியான வேலையில் செய்வதற்காகத்தான் ஒரு இன்னொரு இடத்துல வச்சிருக்காரு. அங்க வந்து தங்கலாம் என்று சொன்னாரா. அது நீ இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு சொல்லாவான்ட்டு. அப்ப அதுக்குள்ள இரவு நேரங்கள்ல கதைக்கிறது பயங்கர டெக்ஸ்டுவல் இந்த ஆதாரங்கள் எல்லாம் அந்த மாணவிகள் கொடுத்திருக்கிறார். அப்ப கலைப்பீட மாணவிகளுக்கு என்றால் எத்தனை பேர் இதை சொல்லாமலே இருந்திருக்கணும். என்ன ஒளிக்கு வராத இதுவள் என்ன இதுல நட்சத்திரம் என்னண்டா, இப்ப இந்த மாஸ்டர்ஸ் முடிச்ச பிறகு இவையே சில வேளை விரிவிரியாளரா உள்வாங்கப்படுகின்றன. அப்ப அதுலயும் அந்த செக்ஷுவல் என்ன சொல்றது, அந்த லஞ்சம் கேட்கப்படுது, பாலியல் லஞ்சம் கோரப்படுது. அதாவது நீங்கள் பல்கலைக்கழக அந்த பேராசிரியர் கூட என்ன செய்யறாருன்னா, அந்த மாணவி டெமோவாவாரு. அப்ப என்னோட அதுக்கு அந்த காலகட்டத்துலதான் அந்த உரையாடல் நடக்கும். அப்ப தன்னோட வந்தால் அந்த மாணவிக்கு ஒரு விரிவிரியாளர் பதவியை கொடுக்குற அளவுக்கு அவர் உரையாடல நீங்க சொன்ன அந்த போன கடந்த வீடியோல பேசுற அதே டீம் தானே. பிறகு இப்ப அந்த பேராசிரியருடைய துறை தலைவியாக 2 துறை தலைவியாகவும் விரிவாகவும் 2 பெண்கள் இருக்கு. இவர் அந்த 2 பெண்களுமே அவருடைய மாணவிகள். கிழக்கு பல்கலைக்கழகத்துல அந்த குறித்த பேராசிரியர்கிட்ட படித்த மாணவிகள் தான் அங்கேயும் இருக்கிறோம். இது 2 வகை பிரச்சனை ஒன்று வருது. என்னன்னா, ஒன்று இவர்கள் வந்து நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி பலவீனமான அல்லது தங்களுக்கு அடங்கி போகின்ற அந்த தங்களோட கோஹசிவ் கண்ட்ரோலுக்கு இருக்கக்கூடிய மாணவிகளை தேவையில்லாமல் ப்ரொமோட் பண்ணி அவர்களோட திறமை இருக்கோ இல்லையோ என தெரியாது அவர்களை பதவிக்குள்ள கொண்டு வருகிறார். அப்போ ஒட்டுமொத்த சிஸ்டமே கரப்ட் ஆகுற மாதிரி வருது. அடுத்து இப்ப நீங்கள் சொன்ன இந்த 2 மாணவிகளுடைய கேஸ் எடுத்தா அவர்களுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு, இதில் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப ஒரு பேட்டர்ன் வந்துருது. இப்ப இதெல்லாம் வெளியில போகணும். இதுக்கு என்ன நான் ஒரு சொந்த அனுபவத்துல இருந்து சொல்றேன்னா, என்னுடைய சகோதரியினுடைய தோழி அவ நல்ல வடிவான பிள்ளை. இது நான் சொல்றது நீண்ட காலத்துக்கு முதல் நடந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல முகாமைத்துவத்துல படிச்சவர். அவ திருமணம் செய்த பிறகு அவருடைய கணவர் அவரை கொடுமைப்படுத்துறாரு. என்னன்னா, உங்க கேம்பஸ்ல நீங்கள் மன்னிக்கணும் இந்த சொல்லுக்கு, நீங்க படுத்துத்தானா சர்டிபிகேட் எடுக்கிறீர்கள் என்ற மாதிரி துன்புறுத்தி அந்த குடும்பம் சிதைஞ்சு போயிட்டுது. இப்ப இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இது எல்லாத்துக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்குது. இது மாணவிகளை சரியா பாதிக்குது. எல்லாம் என்னன்னா, நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க வன்னியூர் செந்தூரன். அவருடைய மனைவி போதனாயி திருவண்ணாமலையில தான் அவ போதனாயி வந்து இவருடைய மாணவி. நாங்கள் சொல்ற பேராசிரியருடைய மாணவி இல்ல. நீங்க சொல்ற இந்த கடந்த வீடியோல நாங்கள் செய்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக
டீனாக இருந்த அந்த சர்ச்சைக்குரிய பேராசிரியர். பேராசிரியருடைய மாணவிதான் இந்த போதநாயகி. இந்த போதநாயகிய ரெண்டாவதோ மூன்றாவதாவோ நாலாவதாவோ திருமணம் செய்தவர் தான் வன்னியூர் செந்தூரன். அவர் அந்த கொலைக்கு காரணம் என்ன சொல்லப்படுது என்றால், அவர் சந்தேகத்துல சில என்ன சொல்றது, அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்திருக்கார், தாக்கி இருக்கிறார், அவர் கொடுமைப்படுத்தி இருக்கிறார், அதுதான் அந்த தற்கொலைகளுக்கே போனதன்று. இப்ப இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இது குடும்பங்களையும் இது பெரிய சிக்கல்களை கொண்டு விடுது. இது இப்ப இந்த சுசன் செல்லத்துறை மீது முறைப்பாடு செய்த 2 மாணவிகளுக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம். 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம். அதாலதான் அவர்கள் அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் அந்த கம்ப்ளைண்ட கொடுக்க சொல்லி சொல்றாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்டும் அந்த விசாரணை ஒன்றுல கலந்து கொண்டிருக்காரு, அந்த பேனல் வச்ச விசாரணையில. மற்றது அதுல ஒரு ஆளை டெம்பரரி லெக்சரரா இப்ப பிரசாந்தன் இருக்கிறபடினால துறை தலைவராக பிரசாந்தன் சொல்லுவாங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு டெம்பரரி லெக்சரரா இப்ப இருக்கிறாங்க. அவர் துணிஞ்ச பெண் பாராட்டப்படணும். அந்த இடத்துக்கு சரியான பிரசாந்தன் துறை தலைவராக இருந்தபடியால அது நடக்குது. அந்த வேறுபாடும் இருக்குது. நினைக்கிறேன் நீண்ட உரையாடல தந்திருக்கிறீர்கள். நாங்கள் தொடர்ந்தும் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்த உரையாடல சந்திக்கிற வரைக்கும் நன்றி. மிக்க நன்றி இந்த வாய்ப்பு தந்ததுக்கு.